அனைவருக்கும் வணக்கம். இன்று சூரிய பகவான் பூஜித்த காஞ்சிபுரம் பரிதீஸ்வரர் கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள நவக்கிரக பரிகார தலங்களில் சூரியன் பரிகார தலமாக கருதப்படுவது பரிதீஸ்வரர் திருக்கோயில். சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ மன்னர்களால் அமைக்கப்பட்டதாக கருதப்படும் இத்தலம் தற்போது சிறிய அளவில் காட்சி தருகிறது. சூரிய பகவான் சாபம் நீங்க வேண்டி தீர்த்த குளம் அமைத்து ஈசனை பூஜித்து ராஜயோகம் பெற்ற தலம் இது. இத்தலத்தில் சூரிய பகவான் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். இங்கு சூரிய பகவான் தனது கதிர்களால் சிவலிங்கத்தை வணங்குவதாக கூறப்படுகிறது. முற்காலத்தில் பருதிக்குளம் என்றும் பருத்திசம் என்றும் அழைக்கப்பட்ட இப்பகுதி தற்போது மருவி பருத்திக்குளம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தல இறைவனுக்கு பருத்தீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. இக்கோவில் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. இங்கு தனி சன்னதியில் சூரிய பகவான் புன்னகை தவழும் திருமுகத்தோடு 4 திருக்கரங்களுடன் பத்மபீடத்தின் மீது நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். கருவறைக்குள் ஈசன் பிரதீஸ்வரர் என்ற திருநாமம் தாங்கி லிங்க ஸ்வரூபமாய் அருள்கிறார். கருவறையின் வெளியே துவாரபாலகர்கள் அமைந்துள்ளனர். எதிரில் நந்தியம்பெருமான் உள்ளார். அருகில் பலிபீடம் அமைந்துள்ளது. பொதுவாக காஞ்சியில் அனைத்து சிவத்தலங்களுக்கும் காமாட்சி அம்பாளே அம்பாளாக அமைந்து அருள்வதால் இத்தலத்தில் அம்பாளுக்கு தனி சன்னதி இல்லை. இத்தலத்தின் தல விருட்சமாக வில்வமரம் அமைந்துள்ளது. பருதி தீர்த்தம் என்கிற சூரிய தீர்த்தம் இத்தலத்தின் தீர்த்தமாகும். சூரிய பகவானுக்கு 7 நெய் தீபம், ஈசனுக்கு 5 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் அவர்களின் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதாக ஐதீகம். அரசு பதவி மற்றும் திருமண வரம் வேண்டுபவர்கள் சூரிய பகவான் சந்நிதியை 7 முறை வலம் வந்தால் நல்ல பலன் கிடைப்பதாக கூறப்படுகிறது. ஓம் நமச்சிவாய. நன்றி. வாழ்க வளமுடன்.